I'm Emmanuel Chandran, PSR ITA, Ariyur district. போன கிளாஸ்ல நம்ம சிங்கிள் ஃபேஸ் பெர்மனன்ட் கெபாசிட்டர் மோட்டார் பத்தி தியரிட்டிக்கலா நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து இந்த சிங்கிள் ஃபேஸ் பெர்மனன்ட் கெபாசிட்டர் மோட்டாருடைய பார்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் அந்த சிங்கிள் ஃபேஸ் மோட்டரை எப்படி நம்ம டெஸ்ட் பண்றோம், டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபார்வர்ட்ல ரிவர்ஸ்ல எப்படி நம்ம அதை ரன் பண்ண போறோம் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பார்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பெர்மனன்ட் கெபாசிட்டர் மோட்டார். ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப இதுல மெயின் பார்ட்ஸ் என்ன, ஸ்டேட்டர். இந்த ஸ்டேட்டர் வந்து ஸ்டேஷனரி பார்ட், அதாவது இதுதான் ஒரு மோட்டாருடைய நடுப்பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த நடுப்பகுதியில இதுதான் ஸ்டேட்டர். ஸ்டேட்டர்ங்கிறது ஸ்டேஷனரி பார்ட். இது சிலிக்கான் ஸ்டீல்ல செய்யப்பட்ட கோர். இதை வந்து நடுவுல வந்து ரவுண்ட் ஷேப்பா வச்சுட்டு இதுல என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா ஸ்லாட்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸ்லாட் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, இதுல ரெண்டு வைண்டிங் பயன்படுத்துவாங்க. சிங்கிள் ஃபேஸ் மோட்டார்னாலுமே ரெண்டு வைண்டிங் இருக்கும். ஒன்னு ரன்னிங் வைண்டிங், அனதர் ஒன் இஸ் ஸ்டார்டிங் வைண்டிங். ஒவ்வொரு வைண்டிங்கும் ஒரு இன்சுலேஷன் பண்ணி ஸ்லாட்டுக்குள்ள எல்லாம் சுத்திலும் காயில இன்செர்ட் பண்ணி அதுல எல்லாம் இந்த த்ரெட் இதெல்லாம் போட்டு நல்லா அழகு நல்லா நீட்டா டிசைன் பண்ணி எதுவுமே லீக் ஆகாத அளவுக்கு பண்ணி இன்சுலேஷன் பண்ணி இந்த மாதிரி 3 லீடு எடுத்துருவாங்க. இந்த 3 லீடு என்னென்ன அப்படின்னு பாக்குறேன். ஒன்னு வந்து காமன் லீடு, மற்றொரு லீடு வந்து ஸ்டார்டிங் வைண்டிங் லீடு, அடுத்தது ஒன்று இருக்கிறது வந்து ரன்னிங் வைண்டிங்குடைய லீடு. மொத்தம் 3 லீடானது கொடுக்கப்பட்டிருக்கும். இதுதான் ஸ்டேட்டர். இதுக்கு நம்ம சப்ளை கொடுக்குறப்ப என்ன கேட்டா, இதுல ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏற்படும் அப்படிங்கறது நம்ம தியரிட்டிக்கலா பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்ப அடுத்த பார்ட் என்னன்னு கேட்டா ரோட்டார். இதுதான் ரோட்டார். ரோட்டார் மீன்ஸ் ரொட்டேட்டிங் பார்ட். இது சுழலக்கூடிய பகுதி. இதுல பாக்குறப்ப இதுதான் ரோட்டார் கோரு. இந்த கோர் வந்து சிலிக்கான் ஸ்டீல்ல செய்யப்பட்டது. இந்த கோருக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சைட்ல சுத்திலும் பாக்குறப்ப இதுல ஸ்டேட்டார்னுடைய எத்தனை ஸ்லாட்ஸ் இருக்கோ அத்தனை ஸ்லாட்டுக்கு தகுந்தாப்படி இதுக்குள்ள ஸ்லாட் வச்சு இதுக்குள்ள காப்பர் கண்டக்டர்ல கிராஸா இன்சர்ட் பண்ணி ரெண்டு பக்கம் அலுமினியத்தால வெல்டிங் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அதுக்கு பேர் ஷார்ட் சர்க்கியூட்டர்னு அர்த்தம். ஷார்ட் சர்க்கியூட்டர் ரிங்கு மூலமா இணைச்சிருவாங்க. அதோட சேர்த்து என்ன பண்ணுவாங்க, இது சுழலும் போது ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, கூலிங் பின். இது எல்லாமே கூலிங் பின்ஸ் பாத் சைடு வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நடுவுல வந்து சாஃப்ட். இந்த சாஃப்ட் வந்து மெக்கானிக்கலோட புள்ளி யூஸ் பண்றதுக்காக இந்த சைடு கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய சாஃப்ட் வந்து ஸ்டேட்டாரினுடைய எண்டு கவர்ஸ், அதுல வந்து பேரிங் செட் பண்றதுக்காக இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ரோட்டார். இந்த ரோட்டார் பேர் ஸ்குரில் கேஜ் ரோட்டார்னு இருக்கும். இது ரெண்டு தான் மிக முக்கியமான பார்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்க்கறது எண்டு கவர்ஸ். எண்டு கவர்னு பாக்குறப்ப ஃப்ரண்ட் எண்டு கவர் அண்ட் ரியர் எண்டு கவர். இந்த கவர்லாம் எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மோட்டார் ஸ்டேட்டாரையும் ரோட்டார் உள்ள சொல்லி ரெண்டையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டுக்கு பேர் தான் என்னது, எண்டு கவர்ஸ். இதுல வந்து என்ன, இந்த சைடு ஒரு பேரிங் மூலமா ஒரு கவர் செட் ஆகும், இந்த சைடு ஒரு பேரிங் மூலமா ஒரு கவர் செட் ஆகும். அதே மாதிரி தான் செய்யப்பட்ட அசம்பிளிங் தான் இந்த மெத்தட். இதுதான் ஃப்ரண்ட் எண்டு கவர். இதுக்குள்ள நடுவுல ஒரு பேரிங் இருக்கும், பால் பேரிங். இதுக்கு ஆப்போசிட் சைடு ரியர் எண்டு கவர். பேரிங்கினுடைய அடுத்த சைடு என்ன செய்யும், அந்த சாஃப்ட்ல உள்ள பேரிங் மூலமா இதுல அட்டாச் பண்ணிடுவாங்க. 4 சைடு என்ன பண்ணுவாங்க, போல்ட் நட் மூலமா ஃபுல்லா பக்காவா டைட் பண்ணிடுவாங்க. அந்த செய்யப்பட்ட ஒரு அசம்பிளிங் தான் இந்த மோட்டார். இது வந்து நான் தனித்தனியா எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் இதுல பார்த்தா 3 லீடுங்கிறது நான் ஏற்கனவே காமன் லீட், ஸ்டார்டிங் வைண்டிங் லீட் அண்ட் மெயின் வைண்டிங் லீடுன்னு 3 லீடு இருக்கும். இதுதான் பார்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கு அடுத்தபடியா நம்ம இதனுடைய எப்படி நம்ம ஒரு டெஸ்ட்லாம் போச்சு இந்த வைண்டிங் வந்து டெஸ்ட் பண்றது. முக்கியமா 3 லீடு இருக்கு. நமக்கு எந்த லீடுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. 3 லீடு இருக்கு. இதுல காமன் லீடு எதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம எது காமன் லீடு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது மிக முக்கியமானது. அதுக்கு ஒரு டெஸ்ட்லாம் மூலமா இங்க நான் ஸ்கெட்ச் கொடுத்துருக்கேன். இந்த சர்க்யூட் டயக்ராம் மூலமா நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிராக்டிகலா நம்ம வந்து செஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க. சோ இதுதான் ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டார்ல இருக்கக்கூடிய 2 வைண்டிங்ஸ் மற்றும் ஸ்குரில் கேஜ் ரோட்டார். இது வந்து மெயின் வைண்டிங். இந்த மெயின் வைண்டிங்ல 2 லீடு வந்துடும், M1 M2. அடுத்தது ஆக்சிலரி வைண்டிங். ஆக்சிலரி வைண்டிங் வந்து ஸ்டார்டிங் வைண்டிங் தான். ஸ்டார்டிங் வைண்டிங்ல 2 லீடு இருக்கும், A1 A2 A2. இதை வந்து நம்ம எப்படி செக் பண்றது, ஃபர்ஸ்ட் வைண்டிங் நல்லா இருக்காங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காமன் லீடை வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ஒரு டெஸ்ட் லாம்ப் இருக்குது. ஒரு 200 வாட்ஸ் உள்ள ஒரு டெஸ்ட் லாம்ப் எடுத்துக்கிறோம். இதுக்கு சப்ளை ஏசி சப்ளை நம்ம கொடுக்குறோம். டெஸ்ட் லாம்ப்ல இருந்து வரக்கூடிய ஒரு லீடு எடுத்து A1ல வைக்கிறோம். ஆனா அடுத்த லீடு எடுத்துட்டு என்ன பண்றோம், A2ல வைக்கிறோம். இப்படி வைக்கும்போது
டெஸ்ட் லேம்ப் வழியா சப்ளை போறதுனால கண்டிப்பா அந்த லேம்ப் எரியும் பொழுது ஒரு 180 வோல்ட் அல்லது 200 வோல்ட்டுக்கு தகுந்தாப்புல வெளிச்சத்தை கொடுத்துச்சுன்னா இது வந்து குட் கண்டிஷன் இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய 230 வோல்டேஜுக்கு தகுந்தாப்படி இந்த இதனுடைய வைண்டினுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காரணமா பல்பு இருந்துச்சுன்னா இது வந்து ஷார்ட்னு அர்த்தம். ஆனா அடுத்து அதே மாதிரி இந்த M1க்கும் M2 இடையில நம்ம செக் பண்ணும்போது அதே மாதிரியான ஒரு 200 வோல்டேஜ்ல அந்த லேம்ப் எரியும் போது என்ன பிரைட்னஸ் கிடைக்குதோ அதே அளவுக்கு இருந்துச்சுன்னா வைண்டிங் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது செக் பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி தனித்தனியா முதல்ல வைண்டிங் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். சப்போஸ் இப்ப நான் A1 A2 இடையில இந்த டெஸ்ட் லேம்ப் வச்சு நான் செக் பண்றேன். சப்போஸ் இந்த இடத்துல அது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லேம்ப் வந்து எரியாது. அப்ப அது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம செக் பண்றோம். அடுத்து காமன் லீடு எப்படி நம்ம செய்யறோம் அப்படின்னா இந்த ரெண்டு வைண்டிங்களுடைய லீடையும் நம்ம என்ன பண்றோம், லிங்க் பண்ணிடுறோம். லிங்க் பண்ணிட்டு ஒரு ஒயர் தனியா எடுத்துறோம். மிச்சம் ரெண்டு லீடு மட்டும்தான். இப்ப என்ன பண்றோம், இந்த டெஸ்ட் லேம்ப்ல வரக்கூடிய ஒரு லீடு இங்க வைக்கிறோம், இன்னொரு லீடு எடுத்து A1ல வைக்கிறோம். அப்ப ஒரு வைண்டிங்களுடைய மட்டும்தான் காட்டும். அப்ப ஒரு 200 வோல்டேஜுக்கு தகுந்த அப்படி அது வெளிச்சத்தை கொடுக்கும். இப்ப என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா இதே இந்த டெஸ்ட் லீடு எடுத்துட்டு போய் A1க்கும் M1க்கு இடையில நம்ம வைக்கும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இதை போகக்கூடிய கரண்ட் ஆனது ஃபுல்லா சீரியஸ் கனெக்ஷன் ஆயிடும். இந்த வைண்டிங் வழியா வந்து இந்த லிங்க் வழியா வந்து இந்த வைண்டிங் வழியா வந்து சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகிறதுனால ரெசிஸ்டன்ஸ் வைண்டிங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாகுது. அதனால வோல்டேஜ் டிராப் ஏற்பட்டு இந்த லேம்ப் ஆனது ஒரு 180 170 வோல்டேஜினுடைய வெளிச்சத்துக்கு தகுந்தபடி பிரைட்னஸ் குறையும். இப்படி குறைஞ்சிச்சுன்னா இந்த லீடு மட்டும்தான் இது காமன் லீடு எனப்படும். அப்ப இது ரெண்டுமே ரன்னிங் வைண்டிங் ஸ்டார்டிங் வைண்டிங்கான லீடுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். அப்ப A2 M2 இது மட்டும் வந்து காமன் லீடு. இதுக்கு மட்டும் தான் நம்ம நியூட்ரல் கொடுக்கணும். இது ரெண்டுக்கு என்ன பண்றோம், சப்ளைல இருந்து ஒரு கெப்பாசிட்டோடைய சப்ளைல இணைக்கணும் அப்படிங்கறத நம்ம அடுத்த டயக்ராம் பார்ப்போம். இது வந்து ஒரு கனெக்டர். இது வந்து ஒரு கனெக்டர், ஒரு மோட்டாருக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்டர். இது மெயின் வைண்டிங், இது ஸ்டார்டிங் வைண்டிங் வச்சுங்க. ரெண்டையும் லிங்க் பண்ணிட்டு காமன் லீடு உள்ளே கொடுத்துறாங்க. ஸ்டார்டிங் வைண்டிங்ல வரக்கூடிய லீடு இங்கே கொடுத்துறாங்க, மெயின் வைண்டிங் கனெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன பண்றோம்னா நம்ம எக்ஸ்டர்னலா வரக்கூடிய நியூட்ரல் வந்து காமன் லீட்ல கொடுத்துறோம். ஃபேஸ் எடுத்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிடுறோம். ஒரு கெப்பாசிட்டர். ஸோ இதுதான் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் என்ன வேலை செய்யுதுன்னா ஃபேஸை வந்து ஸ்பிளிட் பண்ணக்கூடியதான் இந்த கெப்பாசிட்டருடைய வேலை. ரெண்டு லீடு இருக்கு. இந்த ரெண்டு லீடையும் மெயின் வைண்டிங் டெர்மினலையும் ஸ்டார்டிங் வைண்டிங் டெர்மினலையும் சப்ளைக்கு பேரலா இது கனெக்ட் பண்ணும். சப்ளைக்கு பேரலா கனெக்ட் பண்ணக்கூடாது. மெயின் வைண்டிங் லீடுக்கும் ஸ்டார்டிங் வைண்டிங் லீடுக்கும் அக்ராஸா இதை கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம சப்ளை இன்புட்டா கொடுக்குறப்ப என்ன கேட்டீங்கன்னா கரண்ட் ஆனது மெயின் வைண்டிங் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதே நேரத்தில் அதே கரண்ட் என்ன செய்யுன்னா கெப்பாசிட்டர் வழியா ஸ்டார்டிங் வைண்டிங் வழியா போறதுனால ரெண்டு வைண்டிங்லையும் ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏற்படுத்தி ரோட்டாரான சரி சுத்த ஆரம்பிக்குது. அதே இந்த லீடை நம்ம கட் பண்ணிட்டு இதுக்குரிய ஒரு சப்ளை வந்து இதுக்கு கொடுக்கணும். ஸ்டார்டிங் வைண்டிங் டெர்மினலுக்கு நம்ம கொடுக்கும்போது இதுல செல்லக்கூடிய கரண்ட் டைரக்ஷன் மாறுது. அதனால அதனுடைய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டைரக்ஷனோட சேர்த்து டார்க்கும் சேஞ்ச் ஆகிறதுனால ரிவர்ஸ்ல ஓட ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் இதனுடைய ஒர்க்கிங் மெத்தட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது எப்படி டெஸ்ட் பண்றது அப்படிங்கிறத காமிக்கிறேன். டெஸ்ட் போர்ட், டெஸ்ட் லீடு ஸ்விட்ச் ஆன் பண்றோம். உடனே செக் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், டெஸ்ட் லேம்ப் நல்லா இருக்குங்கிறது செக் பண்ணி. இதுக்கு அடுத்து என்ன பண்றோம்னா இங்க மோட்டார் இருக்கு. இந்த மோட்டார்ல 3 லீட்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல நம்ம சொன்ன மாதிரி இதை நம்ம செக் பண்ணி காட்டிக்கணும். பிரைட்டா இருக்கு. இந்த லீடு அப்படியே நம்ம வச்சிருக்கோம். இந்த பக்கம் ரெண்டுமே சேம் பிரைட் இருக்கு. அதே மாதிரி இந்த லீடு எடுத்து இங்கிட்டு இதை எடுத்து செக் பண்றோம். ப்ளூக்கும் எல்லோவுக்கும் வைக்கிறோம். இது பக்கம் ரொம்ப டிம்மா இருக்கு. ஸோ ரொம்ப டிம்மா இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்ப இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்ப என்ன காரணம் கேட்டீங்கன்னா இது ரெண்டும் மெயின் வைண்டிங் டெர்மினல், இது வந்து ஸ்டார்டிங் வைண்டிங் டெர்மினல். அப்ப மிச்சம் இருக்கிறதா காமன் லீடுன்னு அர்த்தம். இது வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ண. அப்ப பிளாக் வந்து காமன் லீடு,
மிச்சம் ரெண்டும் ரன்னிங் வைண்டிங் ஸ்டார்டிங் வைண்டிங்குரிய டெர்மினல். இப்போ எப்படி நான் வந்து மோட்டார் வந்து ரன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது பார்க்குறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறோம். கெப்பாசிட்டரில் 2 லீடு எடுத்துக்கிறோம். இந்த கெப்பாசிட்டர் வந்து 240 வோல்ட்டு மற்றும் 5 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் இது எடுத்துக்கிறோம். இதை எடுத்து இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்டிங் வைண்டிங் டெர்மினலுக்கும் மெயின் வைண்டிங் டெர்மினலுக்கு இடையில அக்ராஸாக கனெக்ட் பண்ணுறோம். அக்ராஸாக கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ காமன் லீடு தனியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன், சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு காமன் லீடுக்கு நியூட்ரல் கொடுத்துட்டேன். காமன் லீடுக்கு நியூட்ரல் கொடுத்தாச்சு. ஃபேஸ் வயரை மட்டும் எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணுறேன். இப்போ டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு ஃபார்வேர்டு டைரக்ஷனில் வேணும் அப்படின்றப்ப இந்த கெப்பாசிட்டரில் இருக்கிற லீட், அதாவது ஸ்டார்டிங் வைண்டிங் லீடை வந்து நம்ம இங்கே இன்புட் அங்கே கொடுக்குறேங்க. இப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. காமன் லீடை ஒருபோது நம்ம மாற்றக்கூடாது. ஒரே இதில் தான் காமன் லீடு இருக்கணும். அது வந்து நியூட்ரல் எப்பவுமே ஒரே இதில் தான் இருக்கணும். உங்களுக்கு ரிவர்ஸ் டைரக்ஷன் தேவை என்றால் ஸ்டார்டிங் வைண்டிங் லீடு அல்லது மெயின் வைண்டிங் லீடை மட்டும் மாற்றினால் போதுமானது. ஸோ இதனுடைய இந்த மோட்டாருடைய அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறப்ப இது எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்குறப்ப டேபிள் ஃபேன் மற்றும் சீலிங் ஃபேன், நம்ம வீடுகள் அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய டேபிள் ஃபேன் மற்றும் சீலிங் ஃபேன், இது ரெண்டுமே இந்த பெர்மனன்ட் கெப்பாசிட்டி உள்ள மோட்டார் தான். அதுக்கப்புறமா ஸ்மால் ட்ரில்லிங் மிஷின்ஸ், ட்ரில்லிங் மிஷின்ஸ்ல அடுத்தது போர்ட்டபிள் கிரைண்டர். இன்னைக்கெல்லாம் வீடுகளில் நிறைய எல்லாமே சின்ன சின்ன போர்ட்டபிள் டைப் உள்ள கிரைண்டர் தான் யூஸ் பண்றாங்க. அதுல எல்லாத்துலயுமே இந்த பெர்மனன்ட் கெப்பாசிட்டி மோட்டர் வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்தது போர்ட்டபிள் எலக்ட்ரிக் மிஷின்ஸ், சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்ல எல்லாத்துலயும் இந்த பெர்மனன்ட் கெப்பாசிட்டி மோட்டர் வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்தது ஏர் கூலர், வாஷிங் மிஷின்ஸ், இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் கெப்பாசிட்டி மோட்டர் இன்னைக்கு அதிகமாக பயன்படுத்துறாங்க. ஏன் அதிகமாக பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு குட் பவர் ஃபேக்டரை கொடுக்கக்கூடியது, நல்ல மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறனால இந்த மோட்டர் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஓகே, தேங்க்யூ.